சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி எனும் பேசியுள்ள செங்கோட்டையனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேந்திர பாலாஜி, பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொன்ன கதை போல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் என விமர்சித்திருக்கார். அரசியல் களத்துல நேரடியாக மோதும் சக்தி கொண்ட இயக்கங்கள் அதிமுகவும் திமுகவும் தானோ, ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் கூறியிருக்கார். யாருக்கு யார் போட்டி, யார் ஜெயிக்க போகிறார்கள், யார் ஆள போறாங்க, யார் கீழே விழ போறாங்க, இதெல்லாம் தேர்தல் முடிவு காட்டிவிடும் என்றும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் செங்கோட்டையனுக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் விஜயகாந்த் கொள்கை, அதற்காக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர் ஆரம்பித்தார் என கூறிய ராஜேந்திர பாலாஜி, விஜயகாந்தை பின்பற்றியே தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை எடுக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.